ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன். இன்றைக்கி ரொம்ப சூப்பராக ஒரு கப்பு ரவை இருந்தால் ரொம்ப இந்த டேஸ்டியான ஸ்வீட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் செய்கிறதுக்கு. டேஸ்ட்டானால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் அதுக்காக ஒரு கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். ரவையை ஒரு பேனில் போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நான் அது கூட ஒரு 4 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் கூட உள்ள ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயும் ரவை கூட சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ரவை கூட தேங்காய் சேர்த்து ஸ்வீட் பண்ணுறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்வீட்டு. நான் அந்த மாதிரி குட்டியாக கொஞ்சம் நட்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ரவை கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு வறுத்து விட்டதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுக்கோங்க. நான் அதே பேனில் ஒரு 2 கப் அளவு பால் எடுத்திருக்கேன். காய்ச்சின பால் தான் எடுத்திருக்கேன். பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் 3/4 கப் அளவு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நான் இது கூட 3 ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன். அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவு நான் எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் ஸ்கிப் பண்ணுறக்குன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா குங்குமப்பூ இருந்தால் அதை கூட பாலில் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கலர் மாதிரி எல்லோ கலர் கிடைக்கும். இனிமேல் நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ரவையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படியே கொஞ்சம் மூடி வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ரவை நல்லா குக் ஆகிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஆற வச்சுக்கோங்க. நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நான் எந்த பாத்திரத்தில் செட் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த மாதிரி தடவி வச்சுக்கோங்க. நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா ரவையை எடுத்து இந்த மாதிரி நல்லா செட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1 மணி நேரம் கழித்து இந்த மாதிரி எடுத்துட்டால் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். நம்மளுக்கு நெய் தடவி இருக்கறனால நான் மேலேயுமே கொஞ்சம் நட்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் மேலே ஆட் பண்ணிக்கிறேன். இனிமேல் நீங்கள் விருப்பப்படுற ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போல் தான் ஆகும். ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ரவை பால் தேங்காயில் செஞ்சுருக்கனால இந்த டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.